சில்ட்ரன் இங்கே பாருங்கள் சென்டென்ஸ் யூஸிங் ஐதர் ஆர் நெய்தர் நார் இல்லை வந்து வேர்ப் வந்து செகண்ட் சப்ஜெக்டோட அக்ரி ஆகும். நம்ம இதை தான் பார்த்தோம் லாஸ்ட் வீடியோவில். நான் அதே உங்களுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். இதில் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐதர் மை நெய்பர் ஆர் ஹர் சில்ட்ரன். ஹர் சில்ட்ரன்கிறது செகண்ட் சப்ஜெக்ட், அதனால் வேர்ப் வந்து ப்ளூரல் வேர்பு. ஹர் சில்ட்ரன்றது ப்ளூரல்ன்றதுனால வேர்ப் வந்து ப்ளூரல். ஆர் கம்மிங் ஃபார் டின்னர். ஐதர் மை நெய்பர் ஆர் ஹர் சில்ட்ரன் ஆர் கம்மிங் ஃபார் டின்னர். இங்கே செகண்ட் இது பாருங்கள் எக்ஸாம்பிள். நைதர் தே நார் ஐ. தே வந்து ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், ஐ வந்து செகண்ட் சப்ஜெக்ட். தே வந்து ப்ளூரல், பட் செகண்ட் சப்ஜெக்ட் தான் எடுக்க சொல்லியிருக்காங்க. செகண்ட் சப்ஜெக்ட் ஐ வந்து சிங்குலர். ஸோ நைதர் தே நார் ஐ வாஸ் மிஸ்டேக்கன். வேறு வராது, வாஸ் மிஸ்டேக்கன். தேர்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். நைதர் ராம். ராம் வந்து சிங்குலர். நார் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது என்னது, ப்ளூரல். ஸோ இங்கே செகண்ட் சப்ஜெக்ட் தான் எடுக்க சொல்லியிருக்காங்க நமக்கு. நைதர் நார் ஐதர் ஆர் இதெல்லாம் வந்ததுன்னா செகண்ட் சப்ஜெக்டுடைய வேர்ப். செகண்ட் சப்ஜெக்ட் வந்து ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸுங்கிறது ப்ளூரல். ஸோ இங்கே என்ன வரும், ஆர். நைதர் ராம் நார் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் present today. A-R-E, ஆர். நெக்ஸ்ட் கண்டிஷன் பாருங்கள். when two singular nouns or two subjects, அதாவது ரெண்டு சப்ஜெக்ட் ரெஃபர் ஒன் ஐடியா, ஒரே ஐடியாவாக இருந்ததுன்னா, இல்லை ஒரே பர்சனாக இருந்ததுன்னா, இல்லை ஒரே பொருளாக இருந்ததுன்னா, then the verb must be singular. நம்ம ஃபர்ஸ்ட் கண்டிஷனில் என்ன பார்த்தோம், டூ ஆர் மோர் சிங்குலர் சப்ஜெக்டு ஜாயின் பை அண்ட். வெவ்வேறு சப்ஜெக்டாக இருக்கலாம், இட் இஸ் ஜாயின் பை அண்ட் அப்படி இருந்தால் வேர்ப் வந்து ப்ளூரல் எடுக்கும். ஃபர்ஸ்ட் ரூல் அதுதான். பட் இங்கே பாருங்களேன், சிக்ஸ்த்து ரூலில் நம்ம என்ன சொல்கிறோம், ரெண்டு சிங்குலர் சப்ஜெக்டு இல்லை ஆப்ஜெக்டு ஒரே ஐடியாவை இல்லை ஒரே பர்சனை குறிக்குது அப்படின்னா அது என்ன வேர்ப் எடுக்கும், சிங்குலர் வேர்பு எடுக்கும். இங்கே பாருங்கள். மை சிஸ்டர் அண்ட் ஃப்ரெண்ட். மை சிஸ்டர் அவங்க தான், ஃப்ரெண்டு அவங்க தான், ஒரே பர்சனை தான் ரெண்டு விதமாக குறிக்கிறாங்க. ஸோ இங்கே என்ன வரும், ஹேஸ் வரும். ஹேஸ் தான் சிங்குலர் வேர்பு. ஸோ மை சிஸ்டர் அண்ட் ஃப்ரெண்ட் ஹேஸ் கம். மை சிஸ்டர் அண்ட் ஃப்ரெண்ட் ஹேஸ் கம். அதே போல் செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். த கேப்டன் அண்ட் கோச். கேப்டனும் அவர் தான், கோச்சும் அவர் தான். ஆஃப் த டீமுடைய கேப்டனும் அவர் தான், கோச்சும் அவர் தான். அவர் என்ன வரும், அப்போ சிங்குலர் வேர்ப் வரும். இஸ் கம்மிங். த கேப்டன் அண்ட் த கோச் ஆஃப் த டீம் இஸ் கம்மிங். தேர்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். பிரேக்கிங் அண்ட் என்டரிங் ரெண்டுமே சேம் ஐடியா தான். அதனால் என்னது, ஈஸ். வேர்ப் என்ன வரும், சிங்குலர். ஈஸ் அகெயின்ஸ்ட் த லா. அதே போல் பாருங்கள். பிரெட் அண்ட் பட்டர், கப் அண்ட் சாசர். ஓகேங்களா, அந்த மாதிரி வரும்போது சேம் ஐடியாவை பிரதிபலி. பிரெட் அண்ட் பட்டர் இஸ் மை பிரேக்ஃபாஸ்ட், ஈஸ் வரும். சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் ரூல் பார்க்கலாம். செவன்த்து. நன்னுங்கிற வார்த்தை வந்ததுன்னா இட் யூசஸ் ப்ளூரல் வேர்ப். அதே போல் நன் ஆஃப் வந்ததுன்னா சிங்குலர் வேர்ப் வரும். பார்க்கலாமா அது எக்ஸாம்பிள் எப்படின்னு. நன் ஆஃப் தெம் வந்தால் என்ன வரணும்னு சொல்லியிருக்காங்க, சிங்குலர் வேர்ப் வரணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஹேவ் வருமா, ஹேஸ் வருமா. ஹேவ் இஸ் ஃபார் ப்ளூரல், ஹேஸ் இஸ் ஃபார் சிங்குலர். ஹேஸ் அரைவ்டு. நன் ஆஃப் தெம் ஹேஸ் அரைவ்டு. நன் வந்ததுன்னா என்ன சொல்லியிருக்காங்க, ப்ளூரல் வேர்ப் யூஸ் பண்ணணும். நன். ஈஸா ஆரா, ஜெனுவின். அப்போ இங்கே என்ன வரும், நன் ஆர் ஜெனுவின். யாருமே ஜெனுவின் இல்லை அப்படிங்கிற அர்த்தம் இங்கே வரும். நன் ஆர் நன் வந்தால் என்ன வரும், ப்ளூரல் வேர்ப் வரும். நன் ஆஃப் வந்தால் என்ன வரும், சிங்குலர் வேர்ப் வரும். ஐ எம் ரிப்பீட் இட் அகெயின். நன் வந்தால் ப்ளூரல் வரும், நன் ஆஃப் வந்தால் சிங்குலர் வரும். நன் ஆஃப் தெம் ஹேஸ் அரைவ்டு, இல்லை நன் ஆஃப் தெம் ஈஸ் ரைட் அப்படின்னு போடலாம் நம்ம சிங்குலர் வேர்ப் வர்றதுக்கு. அப்போ சிங்குலர் வேர்ப்னா என்னது, ஈஸு, ஆமு, ஹேஸு, இதுதான் சிங்குலர் வேர்புக்கு வரும். ஸோ அதை நம்ம மைண்டில் வச்சுக்கணும். அடுத்தது பாருங்கள். எயித்தில். ப்ளூரல் நவுன் எக்ஸ்ப்ரெஸிங் ஸ்பெசிஃபிக் குவான்டிட்டி ஆர் அமௌண்ட் த வெர்ப் இஸ் சிங்குலர். ஒரு சர்டின் குவான்டிட்டியை வந்து ப்ளூரல் நவுன் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுது அப்படின்னா அதோட வெர்ப் என்ன எடுக்கும், சிங்குலர் எடுக்கும். இங்கே பாருங்களேன். 30 liters ஆஃப் மில்க். 30 liters ஆஃப் மில்க். 30 லிட்டருங்கிறது வந்து ஒரு சிங்கிள் குவான்டமை குறிக்குது. அப்போ வெர்ப் என்ன, ஒரு ப்ளூரல் நவுனாக இருக்கலாம். நவுன் வந்து 30 லிட்டர்ஸுங்கிறது ஒரு நவுனு.
அன்கவுண்டபிள், எவ்வளோ லிட்டர்ஸுங்கிறது வந்து அன்கவுண்டபிள். ஸோ அப்போ வந்து என்னது வெர்ப் வந்து சிங்குலர் எடுக்கும். 30 liters ஆஃப் மில்க் ஈஸ் டூ மச் ஃபார் பாயசம். இது வந்து புக் பேக்கில் இருக்கிற எக்ஸாம்பிள். அடுத்தது பாருங்கள், 100 miles. 100 miles ஈஸ் நாட் a லாங் டிஸ்டன்ஸ். சேம் பேட்டர்ன் தான், மேலே சொன்ன அதே இது தான், வேறு வேர்டு வச்சு உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துருக்கிறேன். 100 miles is not a long distance. 1000 miles is a long distance. 1000 rupees is given to them. 1000 rupees is given to them. A collective noun. collective noun வந்து என்ன பண்ணும், சிங்குலர் வெர்பை எடுக்கும். A collective noun takes singular verb. இங்கே பாருங்கள், the whole classங்கிறது ஒரு யூனிட். அப்போ the whole class என்ன வரும், சிங்குலர் வெர்பு is attentive. The whole class is attentive. The orchestra. ஆர்கெஸ்ட்ராங்கிறது என்னது, ஒரு டீம், ஒரு குரூப். அப்போ என்ன ஒரு சிங்குலர் வெர்பு is playing a hit song. That bag of stones. That bag of stones. contain வருமா, contains வருமா, சிங்குலர் வெர்ப் எடுக்கும். அப்போ contains pebbles. That bag of stones contains pebbles. That bag of stones contains pebbles. அடுத்தது பாருங்கள், a group of tourists. A group of tourists. இப்போ I think you understood. has arrived, சிங்குலர் வெர்பு. A group of tourists has arrived. நெக்ஸ்ட்டு பாருங்கள், எரர் இன் த யூஸ் ஆஃப் ப்ரொனவுன். ப்ரொனவுன்னா என்னது, he, she, it, they தான் ப்ரொனவுனு. அப்போ இங்கே ஒன் மஸ்ட் நாட் ரிவீல். ரிவீல்னா என்னது, வெளியில் சொல்கிறது. ஒன் மஸ்ட் நாட் ரிவீல். ரிவீல்னா என்னது, சீக்ரெட் வச்சுருந்தீங்க அப்படின்னா, ஒருத்தவங்களோட இதை கான்ஃபிடென்ஷியலாக மெயின்டைன் பண்ணணுன்னா அதுதான் வந்து ரிவீல் பண்ண சொல்லக்கூடாது மற்றவங்கக்கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன் மஸ்ட் நாட் ரிவீல் ஹிஸ் சீக்ரெட். ஒன்னு வந்தாலே இது மேலாகவும் இருக்கலாம், ஃபீமேலாகவும் இருக்கலாம். அப்போ இங்கே ஹிஸ் வராது, என்ன வரணும், ஒன்ஸ் சீக்ரெட். இங்கே என்ன வரணும், ஒன் மஸ்ட் நாட் ரிவீல் ஒன்ஸ் சீக்ரெட்ஸ் டு ஆல். ரைட்டுங்களா? அதே போல் இஃப் ஐ வேர் ஹிம். இஃப் ஐ வேர் ஹிம், ஹிம் வராது, ஹிம் பதிலாக என்ன வரும், ஹீ தான் வரணும். ஹிம்ங்கிறது என்ன சொல்லியிருக்காங்க, நாமினேஷன் ஃபார்ம் ஆஃப் ஐ இதெல்லாம் இருந்ததுன்னா என்ன வரணும், ஹீ, ஷி, வி, தே. ஓகேங்களா? ஐ இஸ் நாமினேஷன் ஆஃப் ஐ வந்து ஹீ, ஷி, வி, தே. அப்போ இங்கே என்ன வரணும், ஹீ வரணும், ஹிம் வரக்கூடாது. இஃப் ஐ வேர் ஹீ ஐ வுட் டெல் த ட்ரூத். இஃப் ஐ வேர் ஹீ ஐ வுட் டெல் த ட்ரூத். இதுதான் கரெக்ட் ஃபார்ம். நம்ம ஜென்ரலாக இஃப் கிளாஸில் வாஸ் போட்டு வந்திருக்கோம் எக்ஸாம்பிளில். இஃப் ஐ வாஸ் ஹிம். ஸோ இம்ப்ராபபிள் கண்டிஷனில் வேர் மாற்றுவோம். ஸோ அந்த மாதிரி எரரும் வரும், இந்த மாதிரி எரரும் வரும். நீங்கள் ரெண்டுமே தெரிஞ்சிருக்கணும். ப்ரொனவுன் ஃபார்மேஷன் ஏதாவது தப்பு இருந்தால் அதையும் சரி பண்ணணும். ஓகேங்களா? இங்கே எரர்ஸ் இன் த யூஸ் ஆஃப் கன்ஜங்ஷன் அண்ட் ஃபேஸஸ். இப்போ இது எப்படின்னா, நம்ம ஆஸ் இருந்தால் சோ இருக்கக்கூடாது, தோ இருந்தால் பட் இருக்கக்கூடாது. அதை வந்து ஷார்ட் ஃபார்மில் சொல்லியிருக்கோம். அது ஒரு ஹெட்டிங்கில் இங்கே சொல்லிட்டு வரேன் மிஸ்ஸு. ஆஸ் வி வேர் லேட் ஸோ வி அப்பாலஜைஸ்ட். ஆஸ் இருந்தால் என்ன இருக்கக்கூடாது, சோ இருக்கக்கூடாது. ஆஸும் சோவும் ஒன்றா வரக்கூடாது, அதுதான் மீனிங்கு. ஸோ ஆஸ் வி வேர் லேட் ஸோ வி அப்பாலஜைஸ்ட். ஒன்று ஆஸ் வச்சுட்டிங்கன்னா ஸோ எடுத்துடணும். as we were late we apologized. இப்போ as எடுத்துட்டிங்கன்னா we were late so we apologized. இது உங்களுக்கு தெரியும், நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக இங்கே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? the man is so poor and he cannot save anything. ஸோ சோன்ற வார்த்தை வந்ததுன்னா தட்டுங்கிற வார்த்தை அந்த இடத்துல கண்டினியூ ஆகணும். ஓகேங்களா? இது வந்து காம்ப்ளெக்ஸ் கைண்ட் ஆஃப் சென்டென்ஸு. த மேன் இஸ் ஸோ புவரோட சென்டென்ஸ் நின்றுச்சுன்னா பரவாயில்ல, அண்டு வந்து வரக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அண்ட் எடுத்துகிட்டு என்ன எழுதணும், தட் த மேன் இஸ் ஸோ புவர் தட் ஹீ கேனாட் சேவ் எனி திங். தட் ஹீ கேனாட் சேவ் எனி திங். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ ஹாவ் பீன் லிவிங் ஹியர். ஐ ஹாவ் பீன் லிவிங் ஹியர். இங்கே என்ன இருக்குது, சின்ஸ் 10 இயர்ஸ்ன்னு இருக்குது. ஒரு டியூரேஷன் ஆஃப் இயர் அப்படி இருந்ததுன்னா சின்ஸ் வரக்கூடாது, என்ன வரணும், ஃபார் வரணும்.
இங்கே சின்ஸ் இருந்ததுன்னா இயர் வந்துருக்கலாம். சின்ஸ் 1993, 1994 அந்த மாதிரி இருந்தால் சின்ஸ் வரலாம். பட் இங்கே டியூரேஷன் ஆஃப் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார் வரும். ஐ ஹாவ் பீன் லிவிங் ஹியர் சின்ஸ் 1993னா சின்ஸ் ஓகே. பட் 10 இயர்ஸுங்கிறது டியூரேஷன். ஓகேங்களா? ஸோ ஐ ஹாவ் பீன் வெயிட்டிங் ஹியர் சின்ஸ் 9 AM. I have been waiting here for 9 hours. Duration. ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க சில்ட்ரன். அடுத்தது பாருங்கள், லுக்கிங் த்ரூ த விண்டோ. லுக்கிங் த்ரூ த விண்டோ அண்ட் ஹீ saw த ப்ரொசிஷன். ஐஎன்ஜி வச்சு வந்தால் அது சிம்பிள் சென்டென்ஸு. அப்போ அது ஃப்ரேசலில் ஆரம்பிக்குது. அங்கே அண்டு தேவையில்லாமல் வரக்கூடாது. லுக்கிங் த்ரூ த விண்டோ ஹீ saw த ப்ரொசிஷன். கமா வேணால் போட்டுக்கலாம். லுக்கிங் த்ரூ த விண்டோ அண்டு வரக்கூடாது. சரிங்களா? லுக்கிங் த்ரூ த விண்டோ ஹி saw த ப்ரொசஷன். அடுத்தது பாருங்கள், தோ. நான் தோ இருந்தால் பட் இருக்கக்கூடாது, பட் இருந்தால் தோ இருக்கக்கூடாது சொல்லியிருக்கேன். தோ ஹீ இஸ் இல் ஹீ அட்டெண்டட் த மீட்டிங். அப்போ இங்கே நம்ம பட் எடுத்துடலாமா? தோ ஹீ இஸ் இல் ஹீ அட்டெண்டட் த மீட்டிங். நீங்கள் இப்படியும் பண்ணலாம். தோ ஹீ இஸ் இல், தோ அடிச்சுட்டு ஹீ இஸ் இல் பட் ஹீ அட்டெண்டட் த மீட்டிங் அப்படின்னு எழுதலாம். ரெண்டுமே கரெக்டாக. ஆனால் ரெண்டுமே சேர்ந்து இருக்கக்கூடாது, ரெண்டையுமே எடுத்துடக்கூடாது. நீங்கள் ஏதாவது ஒன்று வந்து சென்டென்ஸில் வச்சுருக்கணும். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், சேம் எக்ஸாம்பிள் லைக் த 4th ஒன். லுக் ஒர்க்கிங் ஹார்ட் அண்ட் ஹீ பாஸ்ட். என்ன வரக்கூடாதுங்க? ஐ நோ தட் யூ வில் சே அண்ட். ஸோ ஒர்க்கிங் ஹார்ட் ஹீ பாஸ்ட். இங்கே பாருங்கள், அடுத்தது எக்ஸாம்பிள் மச் மெனி. அட்வைஸ்ட், அட்வைஸ், அட்வைஸ். ப்ராக்டிஸ், ப்ராக்டிஸ். இதெல்லாம் வந்து எப்படி வரும்ன்ற ஒரு எக்ஸாம்பிள் இங்கே வச்சுருக்கேன். மச் வாட்டர். மச் வந்து என்னது? அன்கவுண்டபிள் நவுன். மச் வந்து என்னது? அன்கவுண்டபிள் நவுன். ஸோ வெர்பு வெர்பு வந்து என்ன இருக்கும்? சிங்குலர் வெர்பு எடுக்கும். மச் வந்து அன்கவுண்டபிள், மெனி வந்து கவுண்டபிள். ஸோ ப்ளூரல் வெர்பு எடுக்கும். ஓகேங்களா? மெனி வந்து ப்ளூரல் வெர்பு எடுக்கும். ஸோ மச் வாட்டர் என்ன வரும்? சிங்குலர் வெர்பு எடுக்கணும். அப்போ என்ன வரும்? மச் வாட்டர் இஸ் வேஸ்டட். மெனி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா நிறைய குழந்தைகள், நிறைய மாணவர்கள். என்ன வரும்? ப்ளூரல் வேர்ப் எடுக்கும். மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவ் டர்ன்ட் அப் ஃபார் த செமினார். மெனி அங்கிறப்ப என்ன சிங்குலர் வருது? மெனி அப்படிங்கிறப்ப அ மேன். ஓகேங்களா? அப்போ என்ன வரும்? ஈச் மேனை குறிக்கும். அப்போ என்ன வரும்? சிங்குலர் வெர்பு தான் எடுக்கும் இங்கே. மெனி எ மேன் ஹேஸ், have வராது, has made it to the Everest. Many a man has made it to the Everest. அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள், my parents gave me some advice. இந்த அட்வைஸுங்கிறது என்ன ஸ்பெல்லிங் இங்கே வரும்? நவுன் ஃபார்மேஷன் இருந்ததுன்னா ADVICE. அப்போ இங்கே சம் அட்வைஸ். கேம்ங்கிறது வெர்பு. அப்போ இங்கே அட்வைஸுங்கிறது நவுனு. மை பேரண்ட்ஸ் கேவ் மீ சம் அட்வைஸுங்கிறது என்னது? ADVICE. அட்வைசர்ஸ் என்றைக்குமே வராது, ப்ளூரல் ஃபார்ம் அட்வைசர்ஸ் எடுக்காது. நவுன் வந்து அட்வைஸ். அட்வைஸ் தான் உங்களுக்கு வரும். அட்வைசர்ஸ்னு இருக்கும். நீங்கள் அந்த எஸ் அடிச்சுட்டு அந்த சென்டென்ஸை மறுபடியும் ரீரைட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் ஃபுல் 1 மார்க். இங்கே பாருங்களேன், இந்த ADVICE வந்ததுன்னா அது வெர்பு ஃபார்மு. அப்போ இங்கே வெர்பு ஃபார்மில் ஒன்று பார்க்கலாம். மை பேரண்ட்ஸ் அட்வைஸ் மீ. மை பேரண்ட்ஸ் அட்வைஸ் மீ. பேரண்ட்ஸுங்கிறது என்ன? ப்ளூரல் ஃபார்ம் எடுக்குது. ஸோ வெர்பு வந்து சிங்குலர் தான். அட்வைஸ் மீ ப்ளூரல் வெர்பு எடுக்கும். ப்ளூரல் வெர்பு எடுக்கும். மை பேரண்ட்ஸ் அட்வைஸ் மீ. ஷீ அட்வைசஸ் மீ. மை டீச்சர் அப்படிங்கிற சிங்குலர். அப்போ அட்வைசஸ் மீ அப்படின்னு வரும். சரிங்களா? Do some practice for yoga. Practice இங்கே என்ன வரும்? PRACTICE நவுன் ஃபார்மேஷன் எடுக்கும். do some, doங்கிறது வெர்பு, some practice அப்போ நவுன் ஃபார்ம் எடுக்கும். நவுன் ஃபார்ம் வந்து என்னது? TICE. do some practice for yoga. அடுத்தது பாருங்கள், I practice. அப்போ இங்கே வெர்பு ஃபார்ம் எடுக்கும். I practice TISE. SE இருந்தால் வெர்பு ஃபார்மு, CE இருந்தால் நவுன் ஃபார்மு. ஸோ I practice yoga daily. அடுத்தது பார்க்கலாம் என்ன ஃபார்மேஷன்னு? வேர்ட்ஸ் விதவுட் ப்ளூரல்ஸ். அதாவது எப்போதுமே என்ன? சிங்குலர் ஃபார்ம் தான் அது எடுக்கும். நெவர் இட் டேக்ஸ் ப்ளூரல் ஃபார்ம். ஆனால் வெர்ப் அப்போ என்ன எடுக்கும்? சிங்குலர் தான் எடுக்கும்.
ஓகேங்களா? அப்போ என்னென்ன வேர்டு அதெல்லாம்? சீனரி, இன்ஃபர்மேஷன். சீனரிஸ் வராது, இன்ஃபர்மேஷன்ஸ் வராது. சீனரி தான் வரும், இன்ஃபர்மேஷன் தான் வரும், ஃபர்னிச்சர் தான் வரும், அட்வைஸ் தான் வரும், மிஷினரி தான் வரும். அடுத்தது என்னது? நியூஸ். நியூஸ் வந்து ப்ளூரல் ஃபார்மேஷன் மாதிரி தெரியும், பட் இட் இஸ் சிங்குலர். போயட்ரி, பிஸ்னஸ், மிஸ்சீஃப், ஃபியூயல், இஷ்யூ, ரிப்பேர், பெட்டிங், எவிடன்ஸ், லக்கேஜ், பேகேஜ். இதெல்லாம் என்ன எடுக்கும்? சிங்குலர் வெர்பு ஃபார்ம் தான் எடுக்கும். எப்போதுமே இது வந்து ப்ளூரல் ஃபார்மில் வராது. வெர்பு இதுக்கு என்ன ஒரு சிங்குலர் தான் எடுக்கும். ப்ளூரல் ஃபார்மாக நம்ம எடுக்கக்கூடாது. வேர்ட்ஸ் வந்து பார்க்கும்போது ப்ளூரல் மாதிரி தெரியும், எஸ்ஸில் எண்ட் ஆகும். ஆனால் அதுக்கு வந்து என்ன பண்ணணும்? நம்ம சிங்குலர் வெர்பு தான் யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி என்னென்ன வார்த்தைகள்? ஃபிசிக்ஸு, எக்கனாமிக்ஸு, மேத்தமெட்டிக்ஸு, ஜிம்னேஷியமு, கிளாசிக்ஸு, மீசல்ஸு, எகெயின் கிளாசிக்ஸு, எத்திக்ஸு, அத்லெட்டிக்ஸு, சிவிக்ஸு, இன்னிங்ஸு, இதெல்லாம் என்னது? ப்ளூரல் மாதிரி தெரியும், பட் வெர்பு வந்து என்ன பண்ணும்? சிங்குலர் தான் எடுக்கும் இது எல்லாத்துக்கும். ஸோ அதே ப்ளஸ் அதை இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். திஸ் நியூஸ் வேர் ப்ராட்காஸ்ட் ஆல் ஓவர் த வேர்ல்டு. வேர் வருமா? வாஸ். திஸ் நியூஸ் வாஸ் ப்ராட்காஸ்ட் ஆல் ஓவர் த வேர்ல்டு. ஓகேங்களா? த சீனரி ஈஸ், இங்கே கூட ஒரு எக்ஸாம்பிள் எழுதிக்கலாம். த சீனரி is enchanting. Scenery is வருது. The scenery is enchanting. The scenery is enchanting. or வராது. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், சில எக்ஸ்ப்ரெஷன்ஸ்க்கு முன்னாடி வெர்பு வந்து எப்பொழுதுமே சிங்குலர் தான் இருக்கும். நவுன் வந்து ப்ளூரல் ஃபார்மில் தெரியும், ஆனால் வெர்பு வந்து என்ன பண்ணும்? சிங்குலர் தான் இருக்கும். a series of, a body of, a bunch of, a team of. ஓகேங்களா? a heap of, a herd of, a fleet of, a fleet, F-L-E-E-T, a fleet of, a piece of, a piece of, a pair of, a chain of. இதெல்லாம் வந்து நவுன் வந்து ப்ளூரல் ஃபார்ம் இருக்கும், பட் வெர்பு வந்து என்னது? எப்பொழுதுமே சிங்குலர் இருக்கும். ரெண்டு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இங்கே. The department assured us that a series of seminars. The department assured us that a series of seminars. அப்போ சீரீஸ் ஆஃப் வந்து என்ன வரும்? சிங்குலர் வெர்பு வரணும். அப்போ என்ன வரும்? வேர் வருமா? வாஸ் வருமா? வாஸ் தான் வரும். வாஸ் டு பி அரேஞ்ச்ட். The department assured us that a series of seminars was to be arranged. அடுத்தது பாருங்க எக்ஸாம்பிள். Some money is needed. அதாவது என்னது? If the noun is uncountable, verb is singular. எக்ஸாம்பிள் பாருங்கள். Some money is needed. Lots of milk is available. Some money is needed. Lots of milk is available. இப்போ கவுண்டபிள் வந்து என்ன ஆகுது? ப்ளூரல் வரும். இஃப் நவுன் இஸ் கவுண்டபிள், வெர்ப் வந்து என்ன வரும்? ப்ளூரல் ஆகிடும். ஆல் மென், எல்லா மனிதர்களும். மார்ட்டல்னா இறக்கக்கூடியவர்கள். ஆல் மென் ஆர் மார்ட்டல். லாட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே வந்து என்னது? கவுண்டபிள், நிறைய மாணவர்கள். அப்போ என்ன வரும்? வேர். லாட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வேர் தேர். half of the shops என்னது? கவுண்டபிள். ஆர் closed. நெக்ஸ்ட் பாருங்க. A great many students. Many, a great many, a good many. இதெல்லாம் என்னது? ப்ளூரல் நவுனாக இருந்ததுன்னா ப்ளூரல் வேர்பாக எடுக்கும். மெனி, a great many, a good many அப்படின்னு இருந்தால் ப்ளூரல் நவுனு. அதுக்கு வந்து என்னது? ப்ளூரல் வெர்பு எடுக்கும். அப்போ இங்கே பாருங்கள். a great many students has been declared successful. அப்போ என்ன வரும்? ப்ளூரல் வெர்பு. ப்ளூரல் வெர்ப்னா என்ன சொல்லியிருக்கேன் மிஸ்ஸு? have. இங்கே a great many students have been declared successful. இங்கே பாருங்கள், சில எக்ஸாம்பிள்ஸ் மிஸ் எழுதியிருக்கேன். அதுக்கு என்ன ஆன்சர்னு நீங்கள் கண்டிப்பாக சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். அது ஜஸ்ட் ஒரு ரிவ்யூவாக நம்ம வச்சுக்கலாம். a great many girls என்ன வரும்? are standing there. let I do it வருமா? I வராது. let us do it. You will never find a person like he வருமா? like him. You will find a person like him. I bought a blue color shirt. blue வந்தா மறுபடி கலர் வருமா? வராது. I bought a blue umbrella.
One of the issues which was discussed at the meeting. One of the issues which was discussed at the meeting was raised by him. which was வராது அது விச்ங்கிற வரும்போது என்னது ரிலேட்டிவ் ப்ரொனவுன். ஒன் ஆஃப் த இஷ்யூஸ் ஒன் ஆஃப் த வந்தாலே அந்த நவுன் வந்து இஷ்யூஸ் ப்ளூரல் ஃபார்ம் எடுக்கும்னு நமக்கு தெரியும். பட் விச் வரும்போது இங்கே என்ன வரும், சிங்குலர் வெர்ப் எடுக்காது. இது என்ன ஆகிடும், வேர். ஏன்னா அது வந்து இஷ்யூஸை குறிக்குது. எது குறிக்குது, இஷ்யூஸை குறிக்குது. ரிலேட்டிவ் ப்ரொனவுன் வரதுனால விச் வந்து எது குறிக்குது, இஷ்யூஸை குறிக்குது. ஸோ விச் வேர் டிஸ்கஸ்ட் அட் த மீட்டிங் வாஸ் ரேஸ்ட் பை ஹிம். இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஷின்ஸு, அதனால் உங்களுக்கு ஒரு தடவை சொல்லி கொடுத்துட்றேன். அடுத்தது பாருங்கள், மிஸ்டர் பத்ராணி மை ஃப்ரெண்ட் அண்ட் ப்ரொஃபஸர். ஓகேங்களா, மிஸ்டர் பத்ராணி மை ஃப்ரெண்ட் அண்டு ப்ரொஃபஸர். அப்போ இந்த பத்ராணிங்கிறவங்க யார், என்னோடய ஃப்ரெண்டு, ப்ரொஃபஸரும் கூட, ஒருத்தவங்களே தான் குறிக்குதுங்க. அப்போ ஆர் நோன் ஃபார் ஹிஸ் குட் பிஹேவியர். அப்போ என்ன ஒரு ஆர் வருமா, ஒரே பர்சனை குறிக்கும்போது வெர்ப் என்ன எடுக்கும், சிங்குலர் எடுக்கும். மிஸ்டர் பத்ராணி மை ஃப்ரெண்ட் அண்ட் ப்ரொஃபஸர் இஸ் நோன் ஃபார் his good behavior. அதே போல் பாருங்கள், ரைஸ் அண்ட் கறி ஆர் த ஸ்டேபிள் ஃபுட் ஆஃப் இண்டியன்ஸ். ரைஸ் அண்ட் கறிங்கிறது என்னது, சேம் ஐடியா. ஓகேங்களா, அப்போ இட்ஸ் அ பேர். அப்போ என்ன வரும், ஈஸ். ரைஸ் அண்ட் கறி இஸ் அ ஸ்டேபிள் ஃபுட் ஆஃப் இண்டியன்ஸ். பிரெட் அண்ட் பட்டர் மாதிரி, பிரெட் அண்ட் பட்டர் இஸ் மை ஒன்லி பிரேக்ஃபாஸ்ட்னு சொன்னேன்னா, அதே மாதிரி ரைஸ் அண்ட் கறி இஸ் த ஸ்டேபிள் ஃபுட் ஆஃப் இண்டியன்ஸ். அடுத்தது பாருங்கள், தி மேனேஜர் ஆஸ் வெல் ஆஸ் த கிளர்க்ஸ். அப்போ இந்த ஆஸ் வெல் ஆஸ் வந்தால் என்ன சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு சப்ஜெக்டை எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் யார், த மேனேஜர். இப்போ மேனேஜர் வந்து சிங்குலர், அப்போ வெர்ப் வந்து என்ன வரும், சிங்குலர். வேர் வராது, என்ன வரும், வாஸ் வரும். த மேனேஜர் ஆஸ் வெல் ஆஸ் த கிளர்க்ஸ் வாஸ் ஃபைட்டிங். Neither the students nor the teacher were in his class. அப்போ நைதர் நார் வந்து என்ன பண்ணணும், செகண்ட் சப்ஜெக்டை நம்ம எடுக்கணும். செகண்ட் சப்ஜெக்ட் என்னது, த டீச்சர். த டீச்சருங்கிறது என்னது, சிங்குலர். அப்போ வேர் எடுத்துகிட்டு என்ன எழுதணும், வாஸ். ஓகேங்களா, நைதர் த ஸ்டூடெண்ட்ஸ் நார் த டீச்சர் வாஸ் இன் ஹிஸ் கிளாஸ். அடுத்தது பாருங்கள், த போலீஸு, ஆர்ம்ஸு, இந்த மாதிரி சில வார்த்தைகள் வந்தால் ப்ளூரல் வெர்பு தான் வரும். ஏன்னா இது வந்து ஒரு ப்ளூரலை தான் காமிக்குது. வேர்டு பார்த்தா நமக்கு சிங்குலர் மாதிரி தெரியும், பட் இட் இஸ் ப்ளூரல். இதெல்லாம் எக்ஸம்ஷன்ஸ் நீங்கள் யூ ஷுட் கீப் இன் மைண்ட். த புலீஸ் ஹேஸ் வராது, ஹேவ் காட் த தீஃப். ஆர்ம்ஸுங்கிறது ப்ளூரல் மாதிரி இருக்குது, பட் ப்ளூரல் தான் இங்கே. ஆர்ம்ஸ் வேர் கிவன் டு த பெக்கர். அவர் கேட்டுங்கிறது என்னது, சிங்குலர். கேட்ச் வருமா, சிங்குலருக்கு சிங்குலர் வேர்ப் வரும். அப்போ கேச்சஸ். அவர் கேட் கேச்சஸ் அ ரேட் டெய்லி. டென்ஸில் பாருங்கள், ஐ ஆம் ஆப்சண்ட் எஸ்டர்டே வருமா, எஸ்டர்டேங்கிறது பாஸ்ட்டு. அப்போ பாஸ்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஐ வாஸ் ஆப்சண்ட் எஸ்டர்டே. அடுத்தது பாருங்கள், மேலே நம்ம பார்த்த மாதிரி ஐ ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஹியர் சின்ஸ் 10 years. சின்ஸ் வருமா, டியூரேஷன் குறிக்கிறதுனால இங்கே என்ன வரும், ஃபார் 10 years வரும். இங்கே புலீஸ் ஆர்ம்ஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா சில வார்த்தைகள், சீசர்ஸ், ட்ரௌசர்ஸ், ஸ்டாக்கிங்ஸ், ஸ்பெக்டக்கிள்ஸ், ஷார்ட்ஸ், ரிமைன்ஸ், குட்ஸ், இதெல்லாம் என்ன பண்ணும், ப்ளூரல் வெர்பு தான் எடுக்கும். வேர்டு பார்த்தாலும் ப்ளூரல் தான், வெர்பும் ப்ளூரல் தான் எடுக்கும். தேர் ஆர் சீசர், த சீசர்ஸ் ஆர் தேர், மை ஸ்பெக்டக்கிள்ஸ் ஆர் ஆன் த டேபிள். அந்த மாதிரி யூ ஷுட் கீப் இன் மைண்ட் ஆல் தீஸ் திங்ஸ் சில்ட்ரன். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து நான் வந்து எரர் ஸ்பாட்டிங் ஐ ஹாவ் ரிவ்யூட் யூ. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்யூ ஃபார் லிஸ்னிங்.